நான் நினச்சுக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவா பண்ணுங்க. சினிமால இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் வந்து நிக்க முடியும் அப்டின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும். இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு. யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யார் கையிலயுமே இல்ல. ஆனா எனக்கு ஒரு ஆசை இந்த படத்த வந்து லேடீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் இந்த படம். தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும் இந்த பன் பட்டர் ஜாம். ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது. ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில நெறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நெறையா நெறையா சொல்லணும்னு தோணுது. ஆனா, இது ஒரு போஸ்டர் லான்ச்ன்றதுனால என்னோட உரைய சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நெறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்க என்ன மாரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலா ஏதோ ஒண்ணு குடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியா மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலயும் கூட கைப்பட வரையிற ஆர்டிஸ்ட்ட வச்சு ஒரு ஒரு குதிரையும், ஒரு ஒரு ஆளு, ஒரு ஒரு அம்பும், அதில இருக்கிற ரத்தம், பன்னு, பட்டர், ஜாம்ன்னு எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வச்சு, கேரளால எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்க இருந்தாலும் அத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸ கிரியேட் பண்ண போது. அண்ட் அவங்கள உள்ள ரோப் இன் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா அம் அ நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அண்ட் கடைசியா ஒரு விஷயம். புராண கதைகள்லலாம் வந்து மனுஷனோட தலையெழுத்த வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷன அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆள உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாரி என்ன மாரி நடிகர்கள வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமா இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்க இருக்காரு. என் சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்த எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ். அவரு ஃப்ரேம்ல எழுதுவாரு கேமராமேன். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸ்ல எழுதுவாரு. எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எறிஞ்சிருவாரு. அந்த மாரி 2nd தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்க தான். நீங்க எழுதுறது தான் என் தலையெழுத்துல அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படிச்சு, அவங்க மீண்டும் ஒண்ணு எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தல. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். நான் நினச்சுக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவா பண்ணுங்க. சினிமால இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் வந்து நிக்க முடியும் அப்டின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும். இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு. யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யார் கையிலயுமே இல்ல. ஆனா எனக்கு ஒரு ஆசை இந்த படத்த வந்து லேடீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் இந்த படம். தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும் இந்த பன் பட்டர் ஜாம். ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது. ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில நெறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நெறையா நெறையா சொல்லணும்னு தோணுது. ஆனா, இது ஒரு போஸ்டர் லான்ச்ன்றதுனால என்னோட உரைய சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நெறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்க என்ன மாரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலா ஏதோ ஒண்ணு குடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியா மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலயும் கூட கைப்பட வரையிற ஆர்டிஸ்ட்ட வச்சு ஒரு ஒரு குதிரையும், ஒரு ஒரு ஆளு, ஒரு ஒரு அம்பும், அதில இருக்கிற ரத்தம், பன்னு, பட்டர், ஜாம்ன்னு எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வச்சு, கேரளால எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்க இருந்தாலும் அத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸ கிரியேட் பண்ண போது. அண்ட் அவங்கள உள்ள ரோப் இன் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன் சினிமாவாலா அம் அ நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அண்ட் கடைசியா ஒரு விஷயம். புராண கதைகள்லலாம் வந்து மனுஷனோட தலையெழுத்த வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷன அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆள உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாரி என்ன மாரி நடிகர்கள வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமா இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்க இருக்காரு. என் சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்த எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ். அவரு ஃப்ரேம்ல எழுதுவாரு கேமராமேன். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸ்ல எழுதுவாரு. எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எறிஞ்சிருவாரு. அந்த மாரி 2nd தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்க தான். நீங்க எழுதுறது தான் என் தலையெழுத்துல அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படிச்சு, அவங்க மீண்டும் ஒண்ணு எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தல. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.